வரேன்க்கா. என்ன பண்ணுறா? குச்சியில ஒன்று இருந்துச்சு தப்பா பழச்சி. கேவுருன்னா அதான் கேழ்வரகு ராகின்னு சொல்றாங்க. இப்ப அதான் இது ஒன்று இந்த ராகி இதுதான் ராகின்னுவாங்க. இதேதான் இதுவும். அதான் ராகி மாவு சுகர் இருக்கிறவங்களாம் அரைச்சி சாப்பிட்றாங்களே, அது வயசானவங்க அதெல்லாம். அதேதான். இது இப்படிதான் கதிர் வைக்கும். இதை அறுத்து எத்தாந்து காய வச்சு இதை அப்படியே குத்தி காய வச்சோம்னா இது போல இருக்கும். அதை வெளியில எடுத்து காமி பார்க்கலாம், எடு பார்க்கலாம். அது அதில் இருக்கிறத இதை நும்ட்டி காட்டுறேன் பாரு. இது அப்படி சும்மா விரைக்கல. அப்பெல்லாம் கைனியா நறுத்து இதான் பணப்பயிரை வைக்கிறதால இது. இப்போ இதுனா கொஞ்சமா இருக்குது, அதிகமா போடலையா நீங்க? போடலம்மா. இது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு முளைச்சிருந்தது. எதுல? குச்சிக்குழியில தான். மரவள்ளி கிழங்கு செடியில கொஞ்சம் கதிர் காய வச்சு இது நுமிழ்றது. இது இப்படி இருக்குது. காஞ்சிச்சுனாக்கா கலர் அது போல ஆயிடும். முத்துன்னு காஞ்சதுக்கு அப்புறம் கலர் இந்த மாதிரி ஆயிடுமா? கொஞ்சம் பிஞ்சாவே இருக்கு, முத்திக்குது. இது கூட கம்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இதே மாதிரி தான். அது கம்பு கேவுரு தான் இருக்கும். அப்ப அதிகமா கம்பு கேவுரு தான் இருக்கும் அதிகமா. களி கம்பங்களி கூழு இப்படிதான் இதுன்னுவாங்க. ஒருவேளை சாப்பாடு சோறா இருக்கும். களி கூழ் மதியான சாப்பாடு கூழு களி தான் அப்ப கிண்டுவாங்க. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து இப்பதான் எல்லாம் மாறி போச்சு சாப்பாடு. இப்பதான் வந்து கூழ் குடிக்கணும்னா காசு கொடுத்து வாங்குறதாக இது. என்னைக்காச்சும் ஒரு செய்வோம் இருக்குது. நீங்க செய்யறீங்க. ஆனா செய்யறாங்க கொள்ளையில. நீங்க தான் செய்யறது இல்ல, சாப்பிட்டுதான் இருக்கோம். மழை பெஞ்சிச்சுனாக்கா கூழுக்கு போறது இல்ல. நல்லா அது போட்டு மதியத்துக்கு தயிர் போட்டு கரைச்சி ஒரு சொம்பு குடிக்கிறதா. இப்பயும் வெயில் டைம்ல மழை நல்லா ஆக்க மாட்டோம். அதான் நல்லா சத்தான உணவு தான்க்கா கூழ். ஆமாங்க, இயற்கையா தானே எல்லாமே பண்றோம். ஓரளவுக்கு இயற்கையா தான் விளையிட்டு சாப்பிடுறோம் நாங்க. அதான் எல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்டு கிடக்குறீங்க. என்ன பண்றது, நாங்க கடையில வாங்கி சாப்பிடறதா இது சூழ்நிலை. இது அப்படியே பச்சையா சாப்பிடுற நல்லா இருக்கும்பா. பச்சையா சாப்பிட்டாவே அப்படியே போனா ஒரு கதிரி. இப்ப இது வந்து பால் மாதிரி வருது, நல்லா இருக்கும். அப்படியே நம்ம நும்ட்டி கம்பு இப்படிதான் போனா அப்படியே ஒரு கதிரி கிள்ளி அப்படியே கிள்ளி அப்படியே போட்டு வெட்டிதான் வாழுதுன்னா ஒரு 50 சும்மா அப்படி போட்டு தின்னு அப்படியே போறதான். நல்லாதான் இருக்குதுக்கா. சரிக்கா, பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும்.